அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. ஷைத்தான் இந்த பெயரை கேட்டாலே நமக்கு ஒரு பகைவன் நினைவுக்கு வருகிறான். ஆனால் ஒரு கேள்வியை இன்று நம் மனதில் கேட்போம். நம்மை வழிகெடுக்க இத்தனை 1000 ஆண்டுகளாக முயற்சி செய்து கொண்டிருக்கும் ஷைத்தான் அவனே எதை பார்த்து பயப்படுகிறான்? அவனுக்கு மிகவும் வெறுப்பான விஷயம் என்ன? ஒரு முஃமின் என்ன செய்தால் இவனை இனி வழிகெடுப்பது எளிதல்ல என்று ஷைத்தான் உணர்கிறான். அன்பான சகோதர சகோதரிகளே, முதலில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஷைத்தானுக்கு நம்மேல் எந்த அதிகாரமும் இல்லை. அவனால் நம்மை வலுக்கட்டாயமாக பாவம் செய்ய வைக்க முடியாது. அவன் செய்யக்கூடியது ஒன்றே ஒன்றுதான். மனதில் கிசுகிசுப்பான், பாவத்தை அழகாக காட்டுவான், நல்ல செயல்களை கஷ்டமாக காட்டுவான், நாளைக்கு செய்யலாம் என்று தள்ளி போட வைப்பான். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக எச்சரிக்கிறான். அல்லாஹ் கூறுகிறான், நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு பகைவன், ஆகவே அவனை பகைவனாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வசனம் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுத்தருகிறது. பகைவனை சிறியவனாக நினைக்கக்கூடாது. அதே நேரத்தில் அவனை பார்த்து பயந்தும் விடக்கூடாது. அல்லாஹ்வை பற்றி பிடித்து கொண்டால் ஷைத்தானின் திட்டங்கள் பலவீனமாகிவிடும். ஷைத்தான் மிகவும் பயப்படும் முதல் விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறும் ஒரு இதயம். ஒரு மனிதன் சுப்ஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று உண்மையான மனதோடு சொல்லும்போது அவன் நாவில் இருந்து வரும் அந்த திக்ரு வெறும் வார்த்தைகள் அல்ல, அது அவன் இதயத்தை உயிர்ப்பிக்கிறது. உயிரோடு இருக்கும் இதயத்தில் ஷைத்தான் நீண்ட நேரம் தங்க முடியாது. நாம் கவனித்திருக்கிறோமா? சில நாட்களில் மனம் மிகவும் அமைதியாக இருக்கும். தொழுகை செய்ய ஆசை வரும், குர்ஆன் ஓத வேண்டும் என்று தோன்றும். அந்த நேரத்தில் பாவங்களை நினைத்தாலும் மனம் விரும்பாது. ஏன் தெரியுமா? அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் நினைவு நம் இதயத்தை நிரப்பியிருக்கும். ஆனால் அல்லாஹ்வை மறந்துவிட்டால் அதே இதயத்தில் ஷைத்தான் தனது கிசுகிசுப்புகளை நிரப்ப ஆரம்பித்து விடுகிறான். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் எழுந்தவுடன் துஆ கற்றுக் கொடுத்தார்கள். வீட்டிற்குள் நுழையும் போது துஆ கற்றுக் கொடுத்தார்கள். வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது துஆ கற்றுக் கொடுத்தார்கள். உணவு சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்ல சொன்னார்கள். தூங்குவதற்கு முன் ஆயத்துல் குர்சியும் சூரத்துல் இக்லாஸும் ஃபலக் அன்னாஸ் ஆகியவற்றை ஓதச் சொன்னார்கள். ஏனென்றால் அல்லாஹ்வின் நினைவு இருக்கும் இடத்தில் ஷைத்தானின் சக்தி குறைகிறது. அடுத்ததாக ஷைத்தான் மிகவும் அஞ்சும் ஒரு அமல் தொழுகை. 5 வேளை தொழுகையை நேரத்தில் தொழும் ஒரு மனிதனை பார்த்தால் ஷைத்தான் விரும்ப மாட்டான். அதனால்தான் தொழுகை நேரம் வந்தவுடன் தூக்கம் வரும், சோம்பல் வரும், இன்னும் 5 நிமிடம் என்று மனம் சொல்லும், மொபைலை எடுத்து பார்க்க வேண்டும் என்று தோன்றும். இவையெல்லாம் சாதாரணமல்ல. ஒரு மனிதனை தொழுகையிலிருந்து தடுக்க ஷைத்தான் பயன்படுத்தும் வழிகள். ஒரு நாள் முழுவதும் அல்லாஹோடு தொடர்பில் இருக்கும் ஒருவரை வழிகெடுப்பது மிகவும் கடினம். அதனால்தான் அவன் முதலில் தொழுகையை தாக்குகிறான். தொழுகை சரிந்துவிட்டால் மற்ற அமல்களும் மெதுவாக சரிய ஆரம்பிக்கும். அன்பானவர்களே, ஷைத்தான் மிகவும் வெறுக்கும் இன்னொரு விஷயம் உண்மையான தௌபா. ஒரு மனிதன் 10 வருடங்களாக பாவம் செய்திருந்தாலும் ஒரு நிமிடம் மனம் உடைந்த அல்லாஹ்விடம், யா அல்லாஹ், நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்துவிடு என்று கண்ணீர் விட்டு கேட்டால் அல்லாஹ்வின் கருணையின் கதவு திறந்து விடுகிறது. ஆனால் ஷைத்தான் என்ன சொல்வான் தெரியுமா? உன் பாவம் அதிகம், இவ்வளவு செய்த பிறகு அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், நீ நல்லவனாக மாற முடியாது. இந்த எண்ணங்கள் அல்லாஹ்விடமிருந்து வருவதில்லை. இவை ஷைத்தானின் கிசுகிசுப்புக்கள். ஏனென்றால் ஒரு மனிதன் தௌபா செய்துவிட்டால் அவனை மீண்டும் அதே பாவத்திற்கு இழுப்பது ஷைத்தானுக்கு மிகவும் கடினமாகிவிடும். அடுத்து ஷைத்தான் மிகவும் வெறுப்பது திருக்குர்ஆன். குர்ஆனை ஓதுவது மட்டுமல்ல, அதன் அர்த்தத்தை புரிந்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும் மனிதனை அவன் மிகவும் அஞ்சுகிறான். இருட்டு இருக்கும் அறையில் ஒரு சிறிய விளக்கு ஏற்றினால் என்ன ஆகும்? இருள் ஓடிவிடும். அதுபோல குர்ஆன் ஒரு ஒளி. அந்த ஒளி இதயத்திற்குள் வந்துவிட்டால் ஷைத்தானின் இருள் வெளியேற ஆரம்பிக்கும். அன்பானவர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. ஷைத்தான் மிகவும் பயப்படுவது அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்த ஒரு முஃமினை. எவ்வளவு சோதனை வந்தாலும் அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இதற்கு பின்னால் ஒரு நன்மை இருக்கிறது, எவ்வளவு தாமதமானாலும் அல்லாஹ்வின் நேரம்தான் சிறந்த நேரம் என்று நம்புகிற ஒரு அடியானை உடைப்பது ஷைத்தானுக்கு மிகவும் கடினம். அவன் நம்மை பயமுறுத்த முயற்சிப்பான், எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட வைப்பான், ரிஸ்க் பற்றி அச்சப்பட வைப்பான். ஆனால் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்தவன் அமைதியாக இருப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வலிமையான முஃமின் பலவீனமான முஃமினை விட அல்லாஹ்விற்கு அதிகம் விருப்பமானவர். இந்த வலிமை உடலின் வலிமை மட்டுமல்ல, ஈமானின் வலிமையும் ஆகும். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உமரே, நீ ஒரு பாதையில் சென்றால் ஷைத்தான் வேறு பாதையில் செல்கிறான்.
இது அவருடைய உறுதியான ஈமான், நீதிநிலை, அல்லாஹ்வுக்கான பயம் ஆகியவற்றின் சிறப்பை காட்டுகிறது. இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? ஷைத்தானை வெல்வது முடியாத காரியம் அல்ல. ஆனால் அதற்கு தினமும் சிறிய சிறிய நல்ல செயல்களை தொடர்ந்து செய்ய வேண்டும். ஒரு நாள் 5 வேளை தொழுகை, தினமும் சிறிது குர்ஆன், காலை மாலை திக்ருகள், பெற்றோருக்கு பணிவு, ஹலாலான வருமானம், பாவம் நடந்தால் உடனே தௌபா. இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்த மனிதனை பார்த்து ஷைத்தான் வருந்துகிறான். ஏனென்றால் அவனுடைய அனைத்து திட்டங்களும் தோல்வியடைகின்றன. அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் ஷைத்தானை வெல்ல பெரிய ரகசியம் எதுவும் தேவையில்லை. அல்லாஹ் காட்டிய பாதையில் தினமும் சிறிது சிறிதாக நடந்தாலே போதும். ஷைத்தான் ஓய்வெடுக்க மாட்டான். ஆனால் நாமும் அல்லாஹ்வை விட்டுவிடக்கூடாது. இந்த பதிவை முடிப்பதற்கு முன் உங்களிடம் ஒரு சிறிய வேண்டுகோள். இன்று இந்த பதிவை பார்த்த பிறகு ஒரு நல்ல முடிவை எடுங்கள். இன்று முதல் ஒரு தொழுகையாவது நேரத்தில் தொழ ஆரம்பியுங்கள். தினமும் 5 நிமிடமாவது குர்ஆன் ஓதுங்கள். காலை மாலை திக்ருகளை விடாதீர்கள். பாவம் நடந்தால் உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுங்கள். இப்படி வாழ ஆரம்பித்தால் ஷைத்தானின் சூழ்ச்சிகள் நம்மை பாதிக்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவரையும் ஷைத்தானின் கிசுகிசுப்புகளிலிருந்து பாதுகாத்து உறுதியான ஈமான், நேர்வழி, நல்ல முடிவு ஆகியவற்றை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்குவானாக. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்கள். அவர்கள் வாழ்க்கையிலும் இது ஒரு நன்மைக்கு காரணமாக இருக்கலாம். உங்கள் துஆக்களில் எங்களையும் மறக்காமல் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஜஸாக்கமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.